வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். வார் கேமை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் இல்லை, இது ஒரு ரூமரு. இது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட ரூமரை கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லணும்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே சர்வைவர் சீரிஸ் வார் கேமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெயிட்டான கேரக்டராகவே இருக்கிறாங்க. சர்வைவர் சீரிஸ் கடந்த 3 வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் ஏனோ தானோன்னு போனாலும் அதுக்கப்புறமா மெம்பர்ஸில் கூட்டிகிட்டு வந்ததில் ட்ரிபிள் ஹெச் வந்து சாதிச்சிட்டாரு. அதுலேயும் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ், ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், ப்ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கும்போது அடா ஒரே கூஸ் பம்பாஸ் இருக்குங்க. இப்போது இந்த வார் கேமில் நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி ஒரு வாஸ்தவமான கேள்வி தான். இது எப்படிப்பா முடிப்பாங்க? ஒரு பக்கம் பார்த்தா ப்ராக் லெஸ்னர், ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால். இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் பெரிய ஆட்கள் தான் இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, சிஎம் பாங்க், ஜிம்மி அண்ட் ஜே. இப்படி இருக்கும்போது எப்படி இதை முடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. WWE வந்து இந்த வார் கேமை வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியே போட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா கோடி ப்ராக் ஃபேஸ் ஆஃப்லையும் தெரியுது, கோடி சிஎம் பாங்க் ஃபேஸ் ஆஃப்லையும் தெரியுது, ரோமன் சிஎம் பாங்க் ஃபேஸ் ஆஃப்லையும் தெரியுது, ரோமன் கோடி ஃபேஸ் ஆஃப்லையும் தெரியுது. இப்படி பலவிதமான ஸ்டோரிஸையும் பலவிதமான மேட்சையும் இந்த வார் கேமில் சண்டை போடுற 10 பேருக்குள்ளே வச்சே ஒரு 3லேருந்து 2 மேட்ச்க்கு வரைக்கும் ரெஸ்ல்மேனியாவில் பில்டப் பண்ணலாம். மெயின் இவென்ட் இங்கே கூட கொண்டு போகலாம். அப்படி ஒரு ஸ்டோரியை WWE கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. நான் இப்போ சொல்ல போகிறது ஒன்லி ஃபார் த ரூமர். இது நடக்கவும் செய்யலாம், நடக்காமலேயும் போகலாம். அதனால் இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போது நம்மளுடைய கண்ணில் WWE காட்டுற ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஜே ஊசோ வில்லனாக மாற போகிறாரு. இது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு எப்போ WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ காட்டுறாங்களோ அதில் ஜே ஊசோவை வச்சு ஒரு ஹிண்டிங் காட்டுவாங்க. ஜே ஊசோ வந்து விலை போடுற மாதிரி, பால் ஹேமன் கூட சேர்ற மாதிரி, அதாவது ஜே ஊசோ ஒரு ஹீல் கேரக்டரை போகிற மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை வெறுக்கிறது, ஹேட் பண்ணுறது, ஓவர் புஷ் கொடுக்கறதுனால அவரை பார்த்தீங்கன்னா அடிமட்ட லெவலுக்கு ஃபேன்ஸே வந்து கொண்டு போகிறது, இதெல்லாம் தற்போதைய காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஜே ஊசோட ஹில்டன் பயங்கரமாக இருக்கும், அதுவும் கண்டிப்பாக ரோமனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது? ஜே ஊசோ ஹில்டன் பண்ண போகிறாரு. ஹில்டன் பண்ணார்னா ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இதை மறைமுகமாக பண்ணாலும் இன்னொரு விஷயத்தை பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்ல ஜிம்மி ஊசோவை தான் டீமில் சேர்க்கும் போது ஜே ஊசோவுடைய ஹைஸ் கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அவருடைய ஃபேஸ் அண்ட் கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படி சொல்ல, தன்னை கேட்காம என் பிரதர் எதுக்கு சேர்த்த, என்ன தான் அவன் பிரதர் இருந்தாலும் அவனை விட நான் தான் வசதி, நீ எப்படி அவனை வசதியாக நினச்ச அப்படிங்கிற ஈகோ ஜே ஊசோடைய மனசில் இருந்தது. இதை வச்சு ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க ஜே ஊசோ தான் சர்வைவர் சீரிஸில் ட்விஸ்ட் அடிக்க போகிறாருன்னு. ஆனால் WWE இந்த தடவை ஜே ஊசோவை வச்சு ட்விஸ்ட் அடிக்காமல் ஜிம்மி ஊசோ பக்கம் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாங்க வழக்கமாக ஃபேன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜே ஊசோ ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு, ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸை அடிக்க போகிறாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன் ஜே ஊசோ மாறணும்? ஜே ஊசோவை தான் WWE பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுறாங்க. ட்ரிபிள் ஹெச் எப்போவுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் யோசிக்கிறவர். நம்ம முன்னாடி ஜே ஊசோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு அகெயின் ஜிம்மி ஊசோவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜே ஊசோவுக்கு புஷ் கொடுத்தாச்சு, ஜிம்மி ஊசோவுக்கு புஷ் கொடுக்கும் விதமாக அவரை ஒரு ஹீல் கேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடியும் ரோமன் ரெயின்ஸ் அடித்தது ஜிம்மி ஊசோ தான். அதுக்கு காரணம் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த நேரத்தில், என்ன தான் அவன் கூட இருந்தாலும் நீ ஜே ஊசோவை தான் பெருசாக பார்க்குற, என்ன பெருசாக பார்க்க மாட்டேங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது முன்னாடியே WWE வந்து முதல்ல அப்படி தான் காட்டினாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகி ஜே ஊசோவை பெருசாக கண்டுக்கிட்டாரு, ஜிம்மி ஊசோவை கண்டுக்கலை. ஜிம்மி ஊசோவை கண்டுக்கலை அப்படிங்கிறத காட்டிலும் ஜிம்மி ஊசோவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கலை. முழுக்க பார்த்தீங்கன்னா ஜே தான் அப்படிங்கிற கோணத்தில் ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். அதுக்கப்புறமா தான் ரோமனுக்கும் ஜேக்கும் சண்டை வந்தது. நம்ம பார்வையில் ஜே ஊசோ மாறுற மாதிரி காட்டினாங்க. ஜிம்மி ஊசோவை ஏன் மாற்ற மாட்டாங்க அதுதான் கேள்வி. எனக்கும் டவுட் வருதுங்க, ஏன் ஜிம்மி ஊசோவை மாற்ற மாட்டாங்க? ஏன்னா
ஜே ஊசோவை பார்த்து ஜிம்மி ஊசோ பொறாமப்படுறாருனா நீ ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே நடந்துக்கிற, நீ ட்ரைபிள் சீஃப் ஆகணும்னு ஆசைப்படுற, அப்போ நான் வந்து ஆகக்கூடாதா? நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் மறுபடியும் சொல்கிற, அவன் வந்து ட்ரைபிள் சீஃப்னு சொல்கிறான். அப்போ என்ன அடையாளப்படுத்தணும்னா நான் வந்து உங்களை பீட் பண்ணணும், அதனால் இவர் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் நான் இப்போது செகண்ட் சொல்கிற ரூமரும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பால் ஹேமன் ஒரு விஷத்தன்மை உள்ள மனிதனாக தான் டபிள்யூவில் காட்டுறாங்க. பாம்பு எப்படி படம் எடுக்கும்னு சொல்ல முடியாது, பாசமாக இருக்கும்னு டக்குன்னு குருவி விட்டுரும். அதே மாதிரி தான் பால் ஹேமன் ஜிம்மி இது கொஞ்சம் பல ஃபேன்ஸுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. 2 பேருமே வந்து பால் ஹேமன் கூட சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா ஜே ஊசோவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு ஹேட்டிங் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜே ஊசோவை ஒரு ஹீல் கேரக்டரை மாற்றலாம். ஜே ஊசோவுக்கும் ஜிம்மி ஊசோவுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரிவினை காட்டிட்டாங்க, பிரிவை வச்சு ஒரு ரெசல்மேனியா மேட்சும் வச்சுட்டாங்க. இப்போ மீண்டும் பிரிக்காமல் த ஊசோஸாவே விஷன் டீமில் சேர்த்தா அது விஷன் டீமுக்கு அடுத்து ஒரு மைல்கல். ஏன்னா ஜே மட்டும் வந்தால் நல்லா இருக்காது, ஜே கூட சேர்ந்து ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸாட்டு த விஷன் டீமுக்கு வந்தாங்கன்னா விஷன் டீமோடைய அந்த பாப்புலரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் விஷன் டீமுக்கு 2 பெரிய ரெசல்ஸும் கிடைப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரோமனுக்கு எதிராக மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் சர்வைவர் சீரீஸ் அப்படிங்கிறது பிளட் லைன் வாராக தான் நடக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா இந்த 2022 தானே வார் கேமை கொண்டு வந்த ஃபஸ்ட்டு டைமில் சாமி ஜயன் வந்து கன்ஃபியூசிங்கில் இருப்பார். எனக்கு இந்த பக்கம் ஓடுறது தன்னுடைய நண்பன், பிரதர், சகோதரன் எப்படி வேணால் சொல்லலாம், கெவின் ஓவன்ஸ், அவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் அவன் கூட சேரணும்னா வேறு வழியே இல்லை, நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டான கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணி ஆகணும். அட்டாக் பண்ணார். அது ஒரு மூமெண்ட்டாக இருந்தது, பல ஃபேன்ஸை வந்து ஆச்சரியப்படுத்துச்சு. ஸோ சாமி ஜெயின் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே போல் ஒரு மூமெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னதான் ஜிம்மி வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தாலும் நீ பழையபடி அப்படியே தான் இருக்க, நீ ஓடிசி ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு ஒன்றா தான் சொல்லிட்டு இருக்க, எங்களை கண்டுக்க மாட்டுக்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே மீண்டும் ரோமனுக்கு எதிராக போகலாம். அதற்கான வாய்ப்பும் இருக்குது. அண்ட் விஷன் டீமில் ஆட்கள் தேவைப்படுது. ஸோ இவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலிமா பிராக் லெஸ்னர் டீமான ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது முழுக்க ரூமர் தான். இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜிம்மி இவங்க 2 பேரில் ஒருத்தர் ட்விஸ்ட் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஜிம்மி ஊசோ மேலே டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஜே ஊசோவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஹீல் கேரக்டர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, ஜிம்மி ஊசோவை அப்படி காட்டலை. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க.